ரைட். அடுத்து 7வது, முதற் பலனானது கர்த்தருக்கு. முதற் பலனானது கர்த்தருக்கு கொடுக்கணும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். மாத சம்பளம் வாங்கினோடனே இங்கே தான் நிறைய பேர் இடறி போயிடுவாங்க, இங்கே வேறு தான் நிறைய பேர் நெஞ்சை பிடிச்சிருவாங்க, இங்கே தான் நிறைய பேர் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது சத்தியம். இன்றைக்கி ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும் லைஃபு, இல்லை 10 வருஷம் கழித்து தான் ஏற்றுக்கொள்ளணும்னா உங்கள் வாழ்க்கை. சரிங்களா? ஆமேன். அநேக ஊழியங்கள் இதுக்கு ஆதாரம். தேவனுக்கென்று கொடுக்குற சார் கிறிஸ்தவனாலே காணிக்க பார்த்துருக்கீங்களா? தசமபாகம். பழைய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் சார். உங்கள் தாத்தா நல்ல சத்தியத்தில் வளர்ந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தால் கேட்டு பாருங்கள், அப்படி ஊழியத்துக்காக கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம அவங்க பிள்ளைங்கன்னு சொல்லுறதுக்கே கேவலமாக இருக்கும். உண்மையில் அப்படி தேவனுக்காக வாழ்ந்துருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நம்மலாம் பிள்ளைகள் சொல்கிறதெல்லாம் என்ன இன்னாருடைய பிள்ளையா இப்படி சாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆமாம், நீங்கள் பாருங்கள், உங்கள் ஊர் கோயிலில் பாருங்கள், சர்ச்சை பாருங்கள், ஏன் உங்கள் ஊர் இந்து கோயிலில் பாருங்கள், யாருடைய பங்கு அதிகமாக இருக்குன்னா உங்கள் குடும்பத்தின் பங்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். உங்கள் ஊர் சர்ச்சில் பாருங்கள், யாருடைய பங்கு அதிகமாக இருக்குன்னா உங்கள் குடும்பத்தின் பங்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க, அதனால் அவங்க அப்படி சாட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகள் உங்கள் தலைமுறைகள் நல்லாக இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். அதனால் முதற் பலனாது நம்ம சம்பளத்தை வாங்கி அதிலிருந்து முதல்ல வாடகை இடங்கள்லாம் எல்லாம் டார்ச்சர் இருக்க தான் செய்யும். முதல்ல கர்த்தருக்கென்று எடுத்து வச்சுட்டு உற்சாகமாக மனப்பூர்வமாக பெருக எடுத்து வச்சுட்டு விசுவாசத்தோட ஆமேன் அந்த மாதத்தை தொடங்கணும். வாடகை கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து நிறைவாக இருக்கணும். ஆமேன். முதல்ல நிறைய ஸ்ட்ரகிள் வரும். ஏன்னா நிறைய ஆண்டவர் அறியாமல் சத்தியத்தின்படி வாழாமல் தேவனுக்கு உண்மையாக வாழாமல் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்போம். சரிங்களா? நிறைய தேவைகளில் இருப்போம், நிறைய பொருட்கள் தேவை இருக்கும், வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஃபீஸ், அது இது நிறைய நெருக்கடியில் இருப்போம். இப்போ தான் பிசாசு பேசுவான், அடுத்த மாதம் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் கொடுக்கலாம். காலம் பூரா நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருப்பீங்க பாருங்கள். ஆனால் தொடர்ந்து உண்மையாக ஆண்டவரே இதுதான் என்னுடைய வருமானம், இதுலேருந்து முதற் பலனை எடுத்து வச்சிட்டேன், இனி வாடகை கொடுக்கறது எல்லாம் உங்கள் மேலே, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட விட்டுட்டு அமைதியாக இருங்க. சார் வாடகை கொடுப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, அதில் ஸ்ட்ரகிள் வருதுன்னா சொந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். எழுதி வச்சு நடக்கலன்னா என்ன கேளுங்க. ஆமாம், நீங்கள் தேவனுக்கு உண்மையாக கொடுத்துட்டு எங்கெல்லாம் பெண்டிங் இருக்குதோ அதிலெல்லாம் தேவன் ஒரு அற்புதமான சாட்சியை அவங்களை நிறுத்துவார். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக முதற் பலனானதை கொடுத்துட்டீங்க. ஏன்னா ஆதாரம் இருக்குது. ஆபேல் அவன் ஒன்றும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வரல, அவன் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுத்தான், கர்த்தர் அவன் காணிக்கை அங்கீகரித்தால் எபிரேயரில் சாட்சி கொடுக்கிறார். இன்ன வரைக்கும் அவன் மரித்தும் உயிரோடு பேசி கொண்டு இருக்கிறான். தேவன் அவன் காணிக்கை குறித்து சாட்சி கொடுத்தார், அவனுடைய ஒழுக்கத்தை குறித்து சாட்சி கொடுத்தான்னு சொல்லலை. எல்லாம் சேர்ந்தது தான் காணிக்கையில் வெளிப்படுது. புரியுதுங்களா? ஆமேன். அதனால் எனக்கு அன்பானவர்களே, ஆமேன், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று தேவனுடைய நாம மகிமைக்கென்று அதில் உண்மையை எடுத்து கொடுத்துருங்க. மாதம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், 2 மாதம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், 3 மாதம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. எப்படி வரும்? இதெல்லாம் கொடுத்துட்டோம், நமக்கு 1500 பெண்டிங் இருக்குது, 1000 பெண்டிங் இருக்குது, அந்த கடன் கொடுக்கல, இந்த கடன் கொடுக்கல, எப்படி வரும் அப்படின்னீங்கன்னா வரும். கர்த்தர் சாட்சி. நான் அப்படி ஸ்ட்ரகிளில் தான் விசுவாசியாக இருந்தேன். நான் விசுவாசியாக இருக்கும்போது அவ்வளோ பண தேவையில் இருந்தேன். எப்படி வரும், எப்படி வரும்? கொடுக்க மாட்டேன். ஃபுல்லாக எடுத்து ரொட்டேஷன் எல்லாம் செலவு பண்ணிட்டு மிச்சம் மீதி இருந்தால் ஒரு 10 ரூபா 100 ரூபா காணிக்க போடுறது. சரிங்களா? பாஸ்டர் என்னைக்காவது காணிக்க பிரசங்கம் பண்ணிட்டேன்னா 500 ரூபா காணிக்க போட்டுருவேன் உணர்ச்சி வசப்பட்டு. அடுத்த வாரம் காணிக்கை போட மாட்டேன், 10 ரூபாயோட ஒப்பிடுறது. எப்போல்லாம் காணிக்கை பற்றி பேசினா மட்டும்தான் உணர்ச்சி வசப்பட்டு போடும். இப்படி தான் நான் வாழ்ந்தேன். சரிங்களா? அப்படி தான் நம்மளில் சிலர் வாழ்வீங்க. காணிக்கை பிரசங்கம் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு தொடுதல் வரும், காணிக்கை வரும், அடுத்து அப்படியே டல்லாயிரும். அப்படி தான் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் கர்த்தருடைய சத்தியத்தை அறிஞ்சு ரெகுலராக கொடுக்குற இடத்துக்கு வந்தேன். எனக்கு 5000 ரூபா ஊழியக்காரனாக இருக்கும்போது சம்பளம் தருவான். அதில் 500 ரூபா கொடுக்கறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன். ஆனால் அந்த மாதம் 1000 ரூபா கிட்ட கடன் வாங்கி என் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுவேன். ஆனால் உணர்வே வரல. 500 ரூபாய்க்கு ஆடம்பர செலவு பண்ணுவேன். சரிங்களா? காசு கிடைச்சதும் கறி அதெல்லாம் எடுத்துகிட்டு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு என் மனசு ஏற்காது. இதுதான் உலகத்தாருடைய நிலைமை, உலகப்பூர்வமாக வாழ்கிறது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், தேவனுக்கு கொடுக்குற கிறிஸ்தவங்க சூப்பராக இருப்பாங்க சார். மறுபடியும் சொல்கிறேன், சரியாக கொடுக்குறவங்க, ரெகுலராக கொடுக்குறவங்க, கரெக்டாக கொடுக்குறவங்க, அந்த முதற் பலனானது மாதம் ஆனால் சம்பளம் வாங்கி அவங்க தொழில் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, வந்த உடனே ஊழியத்துக்கு கரெக்டாக கொடுப்பாங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
சிலர் கொடுப்பாங்க, சத்தியத்தில் சரியாக வளராமல் இருப்பாங்க. அதை நிமித்தமாக சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குமே தவிர அவங்களெல்லாம் தேவன் தூக்கிடுவார். ஏன்னா அவர்கள் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் அல்ல. கண்டிப்பாக தேவன் தூக்கிடுவார் ஒரு நாள். ஏன்னா அவங்க விசுவாசத்தில் ஒரு ஆக்டில் இருக்கிறாங்க, ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில காரியத்தில் அவங்க விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்களா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அவங்கள அநேகத்தில் உண்மையுள்ளவரை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆனால் இதில் தெளிவாக இருங்க, தேவனுக்கு உண்மையாக இருங்க. உங்களுக்கு வர்ற சம்பளம் ஒரு மாதம் நீங்கள் சம்பளம் ஏதோ எங்கேருந்தோ வருதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு மாதம் படுத்துட்டிங்கன்னா ஒரு மாதம் சம்பளம் போச்சு. புரியுதுங்களா? ஆமென். ஆமாம், கவர்மெண்ட்லலாம் சில நாள் பென்ஷனே வராது. ஏன்னே சொல்ல மாட்டேன், ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? தயவுசெய்து புரிஞ்சோம். உங்களுக்கு ஒரு பைசா வருதுன்னா கிருபையாக வருது. அப்பாவுடைய கரத்தில் தான் வாங்குறேன். அவர் உங்கள் மேலே அன்பு வச்சு கொடுக்குறார். இந்த சம்பளத்தில் உண்மையாக இருங்க. அது விசுவாசம்.